தளபதி விஜய் அவர்களோட கோட் மூவி ரீசெண்டா வெளிவந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷனை குமிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் ரீசெண்டா கோட் மூவியை பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் அந்த பர்டிகுலர் மூவியோட ஸ்டோரி என்ன அண்ட் என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அண்ட் என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த பர்டிகுலர் மூவியோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா எதுவுமே புதுசு இல்ல. காலங்காலமா தமிழ் சினிமால வர கதை தான். ஒரு ரிவன் ஸ்டோரி தான். மைக் மோகன் அவர்கள் பாத்தீங்கன்னா சாட்ஸோட ஒரு சீஃப் ஆபீசரா பாத்தீங்கன்னா இருக்காரு. அண்ட் அவர் பணியாற்றும் போதே பாத்தீங்கன்னா காசுக்காக சாட்ஸ பத்தியான இன்ஃபர்மேஷனை பாத்தீங்கன்னா எதிரி நாட்டுக்கு பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட MS காந்தி பாத்தீங்கன்னா அவரை பத்தின உண்மையை பாத்தீங்கன்னா தெரிவிக்கிறாரு. கென்யால மேனனை பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா மேனனை பிடிக்க ட்ரை பண்ணும் போது பாத்தீங்கன்னா மேனன் பாத்தீங்கன்னா அடிபடுது. அண்ட் மேனனோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா இறந்து போறாங்க. அதன் காரணத்துல மைக் மோகன் அவர்கள் அதாவது மேனன் அவர்கள் என்ன மாதிரியான ரிவெஞ்சுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் மூவியோட ஸ்டோரியே. இந்த பர்டிகுலர் கோட் மூவியோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா தளபதி விஜய் அவர்களோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைனா தான் பாத்தீங்கன்னா இருந்தது. பிகாஸ் தளபதி விஜய் அவர்கள் ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருந்தாரு. எஸ்பெஷலி தளபதி விஜய் அவர்கள் தன்னோட பையனான ஜீவன் தொலைஞ்சு போகும்போது அப்போ ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்திருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலா எங்களுக்கு பட்டது. அண்ட் தளபதி விஜய் அவர்கள் இன்னொரு கேரக்டரும் பண்ணியிருந்தாரு. இளைய தளபதி அதாவது ஜீவன் 25 வயசு இருக்கும்போது ஒரு சைக்கோ வில்லனா பாத்தீங்கன்னா வருவாரு. அந்த கேரக்டரையும் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ தளபதி விஜய் அவர்களோட சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் ரொம்பவே பாசிட்டிவா இருந்தது. அண்ட் பிரசாந்த் அவர்களை ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்க்கும் போதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அண்ட் பிரபுதேவா அவர்களுக்கு எந்த மாதிரியான ரோல் தந்தாங்க அப்படின்றது உண்மை கேள்விக்குறியாதான் இருக்கு. பிகாஸ் பிரபுதேவா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கான ரோல் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். சேம் வித் அஜ்மலும் பாத்தீங்கன்னா சாட்ஸ்ல ஒரு ஆபீசரா இருக்காரு. பட் அவருக்கு அவ்வளோ காட்சிகள் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. பட் அவங்க வந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை டீசெண்டா பாத்தீங்கன்னா மேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்னேகா அவர்களும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். மைக் மோகன் அவர்களையும் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கு. மகேந்திர சிங் தோனி அவர்களோட என்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் கிளைமேக்ஸ் ஷாட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்டா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம வந்தோம்னா ஜீவன் என்ற கேரக்டர் அதாவது சைக்கோ வில்லனுக்கு டிஏஜிங் பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டிஏஜிங் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டிஏஜிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எரரா இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து. அதை கரெக்ட் பண்ணியிருந்தா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். படத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா இல்ல. படம் பாத்தீங்கன்னா ஹை மூமெண்ட்க்கப்பட்ட ஒரு படம் அப்படின்றது எங்களோட கருத்து. சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா இருக்கு. இப்போ ஒரு டெத் நடந்ததுக்கு அப்புறம் உடனே ஒரு சாங் போடுறாங்க. ஸ்பார்க் சாங்கா இருக்கட்டும் இல்ல மட்ட சாங்கா இருக்கட்டும், சாங் பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவா நல்லா இல்ல அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபேக்டரா கருதுறேன். பிகாஸ் இந்த நெகட்டிவ் பாத்தீங்கன்னா இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா கோட் மூவி இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. என்ன ஃபேக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் எந்த விதமான கனெக்ஷனுமே இல்லாத மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மூவி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருந்தது அப்படின்றத நான் ஆணித்தரமா சொல்லுவேன். அண்ட் ஒரு சில கேமியோஸும் பாத்தீங்கன்னா இருந்தது. SK அவர்களோட கேமியோவா இருக்கட்டும், த்ரிஷா அவர்களோட கேமியோவா இருக்கட்டும், அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டீசெண்டா இருந்தது அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ கோட் மூவியை பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் தளபதி விஜய் அவர்களோட ஆக்டிங்காக பாத்தீங்கன்னா நீங்க ஒன் டைம் தியேட்டர் போய் வாட்ச் பண்ணலாம். ஃபேன்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் படம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டா அமையும் அப்படின்றது எங்களோட கருத்து. கோட் மூவியை நீங்க பாத்துட்டீங்களா? கோட் மூவி உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.